ஹலோ கைஸ், வெல்கம் பேக் திஸ் வீடியோ. நான் தான் உங்கள் டீம் எக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டூம் ஸ்டேஸ் மெக்கர் ஐ ட்ரேட் பைசி ஸ்டிப் ஃபார் அ கோல்டு பேர்ஸ் அப்படிங்கிற மானுவோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். மற்ற எபிசோட் 3 வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க கைஸ். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். அப்புறம் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னா இவர் முயற்சியை கண்டு பாராட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைக்கை போடுங்க கைஸ். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா அப்போவும் ஒரு லைக் போடுங்க கைஸ். நீங்கள் நினைக்கலாம், இதுக்கு பருத்தி மூட்டை குடோனில் இருக்க மாதிரி நீ லைக் மட்டும் போட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி சொல்கிறது மூலமாக என்ன சொல்ல வரேன்னா, நம்ம லைஃப்பில் ஒரு பாசிட்டிவிட்டி வேணும் கைஸ். அதனால் எல்லாமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க கைஸ். அவ்வளோதான் சொல்ல வந்தேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், என்னோடய வீடியோஸ்லாம் சவுண்டு சரியாக இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ போட்டிருக்க வீடியோவில் சவுண்டு சரியாக இருக்கான்னு சொல்லுங்கள் கைஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி சவுண்டு 200ல் வச்சு எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் மாற்றிருக்கேன். அப்புறம் இந்த சவுண்டில் எதுவும் மிஸ்டேக் இல்லைன்னா கமெண்ட்டில் கண்டினியூன்னு சொல்லுங்கள் கைஸ். அப்புறம் இதே சவுண்டை டெய்லி மெயின்டைன் பண்ணி போடுறேன். சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோ லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம ஹீரோ கம்ப்யூட்டரை டாக்டர் பை கிட்ட கொடுத்துருப்பான். அந்த பையன் இதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, பாஸ் நீங்கள் கவலைப்பட வேணாம், நான் சீக்கிரமாகவே கேமை கிரியேட் பண்ணி தந்துடுறேன்னு சொல்லியிருப்பாரு. அதுவும் 7 நாளைக்குள்ளே. இதோட தான் முடிச்சிருப்பான். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ கலண்டு வர அளவுக்கு அதிர்ச்சியாக இருப்பான். என்னடான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கேமை 7 நாளில் கிரியேட் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் உலகத்தில் முக்கிய ஒரு 3 கேம்ஸ் உருவாக்கினானுங்க. அது ரொம்ப பிரபலமாக இருந்தாலும் அதை உருவாக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டானுங்க. ஏதோ ஏஐ இருந்தனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உருவாக்கிட்டானுங்க கொஞ்சம் வருஷத்துலேயே. இது இல்லாமல் போயிருந்தா என்ன அத்திம்பில் 50 வருஷம் ஆகி இன்னும் முடிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் இந்த உலகம் கேட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சாதாரண மொபைல் கேம்ஸ் அப்டேட் பண்ணால் கூட ஃபியூ மந்த் ஆகும். என்னதான் எனக்கு கேம் நாலேஜ் இல்லாட்டியும் இந்த மாதிரி உருவாக்குற விஷயம் அப்புறம் அப்டேட் பண்ணுற விஷயம்லாம் எனக்கு அத்துப்படியாக தெரியும். என்னோட உலகத்தை இவங்களோட ஒப்பிடவே முடியாது. ஏன்னா இவங்க ஒரு வேற லெவலில் இருக்காங்க. அப்படி மாதிரி நம்ம ஹீரோ இவங்களை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்கா. அதே சமயத்தில் இந்த அங்கிள் பையன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, இந்த மாதிரி பாஸ்க்கு நான் இவ்வளோ டைம் சொன்னது அதிகமாக தெரியுது போல். பாஸ் என்னால் இன்னுமே குறைக்க முடியும் டைமை. அதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில சட்ட சிக்கல் இருக்குது. இதை நான் எப்படி சொல்கிறது, பாஸ்கிட்ட சொன்னால் தப்பாக எடுத்துப்பாரா, நான் வேஸ்ட்டுன்னு அவரே முடிவு பண்ணிடுவார் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு, இதை நான் சொல்லியாகணும்னு சொல்லிட்டு, பாஸ் எனக்கு இன்னும் உதவிக்கு ஆட்கள் தேவை, ஃபேஸை பார்த்தாலே தெரியுது இன்னும் சீக்கிரமாக முடிக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் சொல்கிறேன் 5 நாளில் நான் முடிச்சு தரேன், ஆனால் எனக்கு உதவிக்கு இன்னொரு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்கிறத கேட்குற நம்ம ஹீரோவும் இன்னுமே அதிர்ச்சி ஆயிடுவோம். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, 7 டேஸில் உருவாக்குறது இம்பாசிபிள் நினச்சா நீ இன்னும் 5 நாளில் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருக்க. இப்போ அங்கிள் வெய்யும் பேச ஆரம்பிக்கிறாரு. பாஸ் நம்ம ஏரியாவில் கேமிங் நாலேஜ் தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்கள வேணா ரெக்ரூட் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, நம்ம ஹீரோ இப்போ ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே உலகத்தில் 99 பேர் சேர்ந்து பார்க்க வேண்டிய வேலையை உங்கள் உலகத்தில் ஒரு 5-6 பேர் பார்த்து விட்டு போயிடுவானுங்க போல் அதே வேலையை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணிட்டு, அங்கிள் பை உங்கள் மேலே நிறைய சுமைகளை போட்டுக்காதீங்க, உங்களுக்கு ஆட்கள் தேவைன்னா தாராளமாக ரெக்ரூட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவரும் இருந்தாலும் பாஸ் உங்களுக்கு தான் பர்டன் ஆகுமே அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அடா எங்கள் ஆர்கனைசேஷனை இங்கே ஒரு பேஸை உருவாக்க போகிறப்பா, அதனால் எங்களுக்கு ஒரு பர்டன் இல்லை, நாங்களே இங்கே இருக்க ஆட்கள்லாம் ரெக்ரூட் பண்ணலான்னு தான் இருந்தோம் வேலைக்கு அப்படின்னு சொன்னால், இவரும் பயங்கரமாக ஷாக்கேட்டு உண்மையை தான் சொல்கிறீங்களா பாஸ் அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ லூ பொண்ணு கொஞ்சம் எடுத்து சொல்லு அப்படின்னு சொன்னால் லூ பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி பாஸ் இங்கே ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கி இங்கே இருக்க ஆட்கள்லாம் வேலைக்கு ரெக்ரூட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, ஃபுட்டை பற்றி எந்த ஒரு கவலையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னோடனே இவரும் அழுதுகிட்டு, பாஸ் பாஸ் நீங்கள் ஒரு சேவியர் மாதிரி எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட மண்டி போட்டுடுறாரு. நம்ம ஹீரோவும் பார்க்குறான், அங்கிள் பை இப்படிலாம் பண்ணாதீங்க, நான் ஜஸ்ட் உங்களை வேலைக்கு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஒன்றும் எனக்கு அடிமையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரை பார்த்து சொல்ல, இதை கேட்டு அவரும் பாஸ் நீங்கள் ரொம்பவே அன்பாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரும் சொல்ல ஆரம்பிக்கிற ஒரு விஷயத்த, பாஸ் எங்களோட டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு 3 மாதமுமே டேக்ஸுங்கிற பேரில் ஃபுட்டெல்லாம் பிடுங்கிட்டு போயிடுவானுங்க, கூட மந்த் நெருங்கிட்டே வருது, எப்படி ஃபுட்டெல்லாம் டேக்ஸாக கட்ட போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருந்தேன், கடவுளாக பார்த்தா உங்களை எங்கள் கண்ணுக்கு காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபீலிங்கோட பேசிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் ஹே லூ இது வரைக்கும் ஏன் இந்த டேக்ஸை பற்றி என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்க, அதுக்கு அந்த லூவும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பாஸ், நான் ஆட்களை ரெக்ரூட் பண்ணிட்டு அடுத்ததாக அந்த விஷயத்தை பற்றி தான் சொல்லலான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அவனும் சொல்லியிருப்பான். சரி லூ நீ ஆட்களை ரெக்ரூட் பண்ணிட்டே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்ல, சரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லியிருப்பான். இப்போ நம்ம ஹீரோ அங்கிள் பை ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லணும், இந்த ஃபோனை 5 டேஸுக்கு உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன், இந்த ஃபோனில் அந்த கேம் சப்போர்ட் ஆகிற மாதிரி க்ரியேட் பண்ணி வைங்க பை, ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லுவார். இப்போ நம்ம ஹீரோ சரி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பியிருப்பான். இப்போ நம்ம ஹீரோவை பார்த்து அவங்களும் சரி பார்த்து போயிடுவாங்க பாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புனானே இந்த டாக்டர் பையன் கேட்க ஆரம்பிக்கிறாரு, லூலு உண்மையாலுமே நம்ம பாஸோட பேக்ரவுண்டு தான் என்னன்னு கேட்க, அதுக்கு லூலுவும் எனக்கு தெரியாது பையன் அங்கிள் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதை பார்த்து அந்த பையன் அங்கிளும் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து உனக்கு சந்தேகம் வரலையா, இந்த கம்ப்யூட்டர் பாரு புத்தம் புதுசாக இருக்குது, 100 வருஷம்
கடந்தும் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் புத்தம் புதுசாக இருக்கும், அதுவும் ஈவன் நீ கொண்டு வந்த பாக்ஸ் கூட ஒரு கிராச் இல்லாமல் புத்தம் புதுசாக இருந்துச்சு, இதை பற்றி உனக்கு சந்தேகம் வரல அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் சந்தேகம் தான் வருது. சரி அங்கிள் நீங்கள் சுற்றி வளைச்சி பேசாமல் ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்ல, இவ்வளோ பெரிய ஆளாக இருந்துக்கிட்டு நம்மக்கிட்ட ஏன் ஹெல்ப் கேட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கேட்க, அங்கிள் பை நீங்கள் எவ்வளோ தான் நினச்சாலும் நம்மக்கிட்ட தூக்கிட்டு போகிறதுக்கும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்பவே நல்லவர், அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவார், அவரோட ஆளுமை வந்து ரொம்ப அமைதியாகவும் இனிமையாகவும் இருக்கும், அவர் வந்து ரொம்ப காட் லெவலில் இருக்க ஒரு பவர் வச்சவர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஹீரோ பற்றி ஒரு பில்டப் போட்டுருப்பானுங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ இவரும் இதனால தான் டேக்ஸை பற்றி அவர்கிட்ட பேசல அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படின்னு சொல்லியிருப்பா. அவனுங்க எவ்வளோ நாள் நம்மளை கஷ்டப்படுத்தியிருப்பானுங்க, அவனுங்களை இந்த வாட்டி சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஆமாம் அவனுங்களை சும்மா விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வெறியாயிட்டு எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அந்த கேமை உருவாக்கி பாஸ்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவரும் கேமை கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இதே சமயத்தில் சீன் கட்டாகி வேற ஒரு இடத்துக்கு போகுது. ஒரு எம்டி பிளேஸில் ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது. அதுலேருந்து நம்ம ஹீரோ வெளியே வரான். வந்த நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை தான் திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஃபோனை வேற அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டு வந்தாச்சு, நம்ம ஒரு புது ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மை மட்டும் கையில் பிடிச்சிட்டு இருந்திருப்பான். இப்படி நம்ம ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட செஸ்ட்லேருந்து பயங்கரமாக ஒரு வைப்ரேஷன் ஆகிற ஃபீல் வந்திருக்கும். என்னடா ஃபீல் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்க, இப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் வந்து ரிலேஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ இதுதான் வந்து லூலு சொன்ன அதே ஃபீலிங்கா, இப்போ நான் டியர் 2 வந்து யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திங்க் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். இதே சமயத்தில் ஒரு தாத்தா இவனை பார்த்துட்டு ஊரில் இருக்க பையெல்லாம் வந்து ஒதுக்குவரமா பொண்ணோட கையை தான் பிடிச்சிட்டு இருப்பானுங்க, நீ என்னடா நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவையே உத்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அதே சமயத்தில் நம்ம ஹீரோ ஃபுல்லாக அப்சர்வ் ஆயிடுச்சு, இதுதான் அந்த ஃபீலிங்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டியர் 2 யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் டியர் 2 சீரமை வந்து வெளியே எடுத்திருப்பான். வெளியே எடுத்த நம்ம ஹீரோ காய்ச்சல் வந்தால் போடுவாங்க 10, இப்போ நான் போட போகிறேன் குத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் டியர் 2 சீரம் வந்து நம்ம ஹீரோ கையில் குத்திருப்பான். இப்போ நம்ம ஹீரோவும் திங்க் பண்ணி பார்க்குறான், நான் இன்னுமே ஸ்ட்ராங் ஆகணும், அப்போ தான் அந்த அப்போக்லிப்ஸ் வேர்ல்டில் எனக்கான ஒரு பேஸை வந்து பில்டு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த சீரம் யூஸ் பண்ணியிருப்பான். சரி சீரம் போட்டு முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சரி ஃபோன் கடைக்கு போகும்னு சொல்லிட்டு ஃபோன் கடைக்கு வந்திருப்பான். ஹலோ வாங்க சார், உங்களுக்கு எந்த மாதிரி ஃபோன் தேவைப்படுது அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம, ஏமா நீ எதுவும் சொல்ல வேணாம், இந்த ஃபோனை எடுத்து நம்ம கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். இப்போ அந்த பொண்ணு உங்களோட பார்வை வந்து தெளிவாக தான் இருக்குது, நீங்கள் சாய்ஸ் பண்ணியிருக்க ஃபோன் வந்து லேட்டஸ்ட்டாக வந்த மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் தேவையில்ல, இந்த காசப்படி ஃபோனத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபோனை வாங்கிட்டு வந்துடுறான். நம்ம ஹீரோ வெளியே வந்து பார்க்கும்போது தான் ஒரு அதிர்ச்சி, சூரான் கிட்ட இருந்து 8 மிஸ்ட் கால் வந்திருக்கும். நம்ம ஹீரோ சிம்மு போட்டு அடுத்த நிமிஷமே இவ்வளோ மிஸ்ட் கால் வந்து நிற்கிது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. அதே சமயத்தில் வந்து லூசுரானோட ஹோமுக்கு தான் சீன் போகுது. இப்போ நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கு கால் பண்ண, அந்த பொண்ணு எங்கடா போய் தொலைஞ்சிருந்தேன், நான் எவ்வளோ தடவை தான் உனக்கு கால் பண்ணுறது, கால் பண்ணால் கூட எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்க. நம்ம ஹீரோ ஃபோன் உடஞ்சி போச்சுமா, அதான் புது ஃபோன் வாங்கி உனக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, ஓகே இப்போ புரியுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ இப்போ கொஞ்சம் நேரம் அங்கே வெயிட் பண்ணு, நான் காரை எடுத்துகிட்டு அங்கே வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்படி சொல்லிட்டு இவங்க அப்பா கிட்ட தான் போயிருப்பா. அப்பா இந்த மாதிரி என்னோட ஓல்டு கிளாஸ் மட்டும் வந்து இன்றைக்கி விசிட் பண்ண வரான் நம்மளோட ஃபேக்ட்ரியை, அதுக்காக கார் கீ தாயா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ பார்த்து பத்திரமா கூட்டியாந்துருவியா வேணா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ பேசாமல் கார் கீயை மட்டும் குடியா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கத்திக்கிட்டு கிடப்பா. இதை பார்த்து அவங்க அப்பா, என்ன என்னோட பொண்ணுக்கு வந்து காதல் வந்துட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, சூரான் என்னதான் இருந்தாலும் நீ ஒரு பையன் கூட தனியாக போக போகிற, அதெல்லாம் நான் பார்த்து போயிட்டு வான்னு சொன்னோன்னே, டாடி அதெல்லாம் எனக்கு தெரியும், நம்ம ஃபேக்ட்ரியை மட்டும் நீ திறந்து வச்சுக்க, ஏன்னா அவனை கூப்பிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பியிருப்பான். இப்போ அப்படியே அரை மணி நேரம் கழிஞ்சு தான் நம்ம காட்டுறானுங்க. கண்ணாப்பின்னு வந்துக்கிட்டு இருந்த காரும் சடனாக வந்து ஒரு இடத்துக்குள்ளே போகிறத பார்த்து நம்ம ஹீரோ ஒரு வழியாக இடம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நிம்மதியாக இருக்குது. அதே சமயத்தில் இந்த பொண்ணும் பார்க்குறா, ஏண்டா இவ்வளோ நேரம் வந்து மூஞ்சியை உருன்னு வச்சுட்டு இப்போ என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க, இப்போ தான் புரியுது நான் கார் ஓட்டுறது நான் அவ்வளோ மோசமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து கத்தா, இல்லைம்மா ஒன்றும் இல்லை இடம் வந்துருச்சுல அதான் சிரிச்சு அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிருப்பான். கார் சவுண்டை கேட்டு அவங்க அப்பாவுமே உடையாந்துருப்பார். சூரான் அப்புறம் செங்கியாங் 2 பேரும் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துருப்பாரு நம்ம ஹீரோ கிட்ட. அப்புறம் நீ தான் என் மகளோட கிளாஸ் மட்டான்னு கேட்க நம்ம ஹீரோ, ஆமாம் அங்கிள், நானும் உங்கள் மகளும் மிடில் கிளாஸில் ஒன்றா தான் படித்தோம், அதனால் நீங்கள் ஒன்று என்னை வெளியாள் மாதிரி ட்ரீட் பண்ண வேணாம், என்னையை நீங்கள் சொந்த நெய்பராகவே நீங்கள் ட்ரீட் பண்ணலாம். அப்படி நெய்பர்னா தமிழில் வந்து சொந்த மருமகன் மாதிரி ட்ரீட் பண்ண சொல்லியிருக்கான் நம்ம ஹீரோ. இதுதான் நெய்பருக்கான தமிழ் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை கைஸ், கூகுளில் சர்ச் பண்ணேன் சொல்லுச்சு. சரி ஓகே, ஸ்டோரி கண்டினியூ பண்ணலாம். சென்னியாங்கு என்னதான் தாயா பிள்ளையாக இருந்தாலும் வாயு வயிறு வேறன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான்ப்பா பிஸ்னஸ்னு வந்துட்டா நம்ம வேறையாக தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சூசகமாக சொல்லியிருப்பார் நம்ம ஹீரோ கிட்ட. எனக்குமே தெரியும் அங்கிள், நம்ம பிஸ்னஸ் வேறு நம்ம ரிலேஷன்ஷிப் வேறு. அப்புறம் சூரன் கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஃபுட்டு எனக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ஃபுட்டு எவ்வளோ தேவைப்படுதுங்கிறத உங்கள்கிட்ட சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாப்பா ஆல்ரெடி என்னோடய பொண்ணு சொல்லிட்டா நீ சொன்னதெல்லாம், நீ சொல்லியிருக்க ஆர்டரை வச்சு பார்த்தா எம்ப்ளாய்க்கு சேலரி அப்புறம் வந்து எங்கள் கரண்ட் பில் செலவு இதெல்லாம் வச்சு பார்த்தா எங்களுக்கு செலவு மட்டுமே 3 லட்சம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இருக்க. நம்ம அதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ, அப்போ அங்கிள் நான் மந்த்லி உங்ககிட்ட இருந்து வாங்குற ஆர்டருக்கெல்லாம் 4 லட்சம் சேலரியாக தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதை கேட்ட அங்கிளுக்கும் பயங்கரமாக ஷாக்காயிருது. என்ன சொன்னீங்க 4 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு, சூரான் உடனே நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சூரானை இழுத்துட்டு போக நம்ம ஹீரோ கிட்ட வரும்.
இருப்பா என் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நோ ப்ராப்ளம் அங்கிள், நீங்கள் போய் பேசிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லியிருப்போம். தனியாக வந்து அங்கிளும் சூரானும், என்ன சூரான் என்ன நடக்குது இங்கே, அவனை பார்த்தா தானம் பண்ணுற மாதிரி இருக்குது, நீ என்ன கம்பெனி லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதுவும் விஷயம் எதுவும் அவனுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கியா, அதனால தான் இப்படி பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கத்திக்கிட்டு இருக்க. இப்போ சூரானும் அந்த மாதிரிலாம் எங்களுக்குள்ளே எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் ஆகிக்கிட்டே இவரை தள்ளி விட்டுருப்பா. இப்போ இவரும் உருண்டு புருண்டு எந்திரிச்சு அப்படியே எந்திரிச்சு வந்துடுவார். வந்த இவரும் அது ஒன்றும் இல்லைப்பா, கொஞ்சம் பிஸ்னஸ் விஷயமா என் மகளோட பேசிக்கிட்டு இருந்தேன், சரி இப்போ நீ சொல்லு அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான். அங்கிள் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம கம்மியாக தான் இப்போ ஆர்டர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு இன்னும் ஷாக் ஆயிரும், ஏன்னா இதுவே கம்மியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோவும் பேச ஆரம்பிக்கிறான். ஆமாம், இன்னும் ஆட்கள் அதிகமாக நான் ஆர்டர் கொடுக்குறதும் அதிகமாகும், அதை பொறுத்து வந்து நம்ம அமௌண்ட்டும் சேஞ்ச் ஆகலாம். அங்கிள் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் ஆர்டர் அதிகமாக வாங்கிட்டு உங்கள்கிட்ட அமௌண்ட்டை இதே தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் அதிகமாக வரும்போது இன்னுமே உங்களுக்கு வந்து சம்பளம் அதிகமாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இதை கேட்ட அவரும் சாக்கில் இருக்குது. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், பேக்கிங்கில் வர ஒவ்வொரு பொருட்களுக்கும் எந்த ஒரு டிஸ்கிரிப்ஷனே இருக்கக்கூடாது, ஈவன் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்புறம் டேட்டு இதை கூட மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே இன்னுமே ஷாக் ஆகிட்டு, தம்பி இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்டாக இருக்க மாதிரி அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ, அட அங்கிள் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, இது வந்து என்னோடய கம்பெனி மெம்பர்ஸ்க்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருப்பான். நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரி சென்யான் வா கான்ட்ராக்டை போட்டுக்கலாம், ஆஃபீஸ்க்குள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டிருப்பாரு. நம்ம ஹீரோ அப்புறம் சூரன் அப்புறம் 3 பேரும் சேர்ந்து ஆஃபீஸ்க்குள்ளே வந்திருப்பாங்க. இப்போ அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறார், இந்த கான்ட்ராக்டில் எந்த ஒரு விஷயம் மாற்றணும் அப்படின்னா என்கிட்ட சொல்லு சென்யாங் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சைனை போட்டிருப்பான். சைனை போட்டு நம்ம ஹீரோ அங்கிள் கிட்ட கொடுக்க இப்போ அங்கிளும் அவர் சைனை போட ஆரம்பிக்கிறார். சைனை போட்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோட்ட அவரும் அவ்வளோதான் கான்ட்ராக்ட் முடிஞ்சு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அவன் ஃபோன்லேருந்து அமௌண்ட் அவருக்கு சென்ட் பண்ணி விட்டுருப்பான். அதை பார்த்து அவரும் ஷாக்காயிருப்பார். ஏன்னா 1 ரூபா இல்லை 2 ரூபா இல்லை 4 லட்சத்தை அப்படியே முன்பணமாக கொடுத்துருப்பாரு. இதனால் அவரும் என்னப்பா முன்பணம் தான் இவ்வளோ பணத்தை கொடுத்துருன்னு கேட்க நம்ம ஹீரோ உங்களை நம்புற, அது மட்டும் இல்லாமல் என்னோட ஓல்டு கிளாஸ்மேட்டோட அப்பா வேற, நீங்கள் எப்படி நம்பாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதோட அந்த சாப்டர் முடியுது. அவ்வளோதான் கைஸ், இந்த சாப்டர் இதோட முடியுது. அப்புறம் கைஸ் இப்போ ரீசெண்டாக போட்ட 2 வீடியோலையுமே டூரேஷன் கம்மியாக இருக்கும். அதுக்கான ரீசன் வந்து இப்போ புதுசாக ஒரு மான்வா எடுத்திருக்கேன், அதை வந்து 1 ஹவராக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் கைஸ். அதனால தான் இந்த டூரேஷன் கம்மியாக இருக்கிறதுக்கான ரீசன். அப்புறம் கைஸ் இந்த ஆடியோவை வந்து எடிட் பண்ணி போட்டிருக்கேன், இதுலேயும் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அப்புறம் கைஸ் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். வேறு என்ன சொல்லணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா பை பாய்.